அப்படியே அமர்ந்திருப்போம். இதனை தொடர்ந்து இந்த ஞானஸ்நான கூட்டமும் இப்பொழுது நடைபெறும். ஒருவேளை நிறைய பேர் குளிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கீங்க, அதனால் சீக்கிரமாக அந்த முகாம் மையத்திற்கு நீங்கள் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடலாம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் உள்ள 586வது பாடல், என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பேன் என்கிற பாடலை நாம் யாரும் எழுந்து நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடலாம். நம்முடைய மத்தியிலே ஊழியராய் அழைக்கப்பட்ட சோரன் ஜான் மார்க் அவர்கள் பன்முக திறமை கொண்ட ஒரு நபர். வெக்கப்படுறார் பாருங்க. அவர் நல்லா பேட் வாசிப்பார், நன்றாக பாடுவார், தேவனுடைய வார்த்தையை நன்றாக பிரசங்கிப்பார். இன்று இரவு நமக்காக ஒரு பாடலுக்காக பேடு கூட வாசிப்பேன் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். அதனால் இப்பொழுது நாம் நம்மோடு சேர்ந்து, நாமும் சகோதரனோடு சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். கரங்கள் தட்டி உற்சாகம். பெயர் சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பேன், உம்மை நான் என்றும் நேசிப்பேன். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பேன், உம்மை நான் என்றும் நேசிப்பேன். கண்மலை மேய்ப்ப கோட்டையும் மரணானவர், தேவன் என் அடைக்கலம் கண்மலை மேய்ப்ப கோட்டையும் மரணானவர். தெரிந்தெடுத்து சரணடைகிறேன் என் கதி வேறாரில்லையே, தெரிந்தெடுத்து சரணடைகிறேன் என் கதி வேறாரில்லையே. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பேன், உம்மை நான் என்றும் நேசிப்பேன். தேவாவும் இரத்தத்தின் விலையை நான் அறிந்தேன், சோதனை சோர்வு வேளையில், வியாதி துன்ப கஷ்ட வேளையில் என் கதி வேறாரில்லையே. ஒருவேளை இன்றைக்கு ஸ்நானம் பெற பெயர் கொடுத்தவர்கள், அவருடைய இரத்தத்தின் விலையை அறிந்தவர்களாய் நீங்கள் இந்த இடத்திலே நிற்கலாம். உங்களுடைய கதியாய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பக்கத்திலே இருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்த அந்த தேவன். தேவாவும் இரத்தத்தின் விலையை நான் அறிந்தேன், சோதனை சோர்வு வேளையில். தேவாவும் இரத்தத்தின் விலையை நான் அறிந்தேன், சோதனை சோர்வு வேளையில். வியாதி துன்ப கஷ்ட வேளையில் என் கதி வேறாரில்லையே.
யாவையும் வெறுத்தேன். தேவா உம் அன்பை கண்ட நான் உம் திரு அன்பினால் இன்பம் அடைகிறேன். என் கதி வேறு ஆறில்லையே. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே ஒரு மனிதனுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு நாமம், பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவே நம்முடைய கதியாய் இருக்கிறார். உலகத்தின் இன்பங்கள் யாவையும் வெறுத்தேன். தேவாவும் அன்பை கண்ட நான். உலகத்தின் இன்பங்கள் யாவையும் வெறுத்தேன். தேவாவும் அன்பை கண்ட நான். உம் திரு அன்பினால் இன்பம் அடைகிறேன். என் கதி வேறாரில்லையே. இன்பம் அடைகிறேன். என் கதி வேறாரில்லையே. என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பேன். உம்மை நான் என்றும் நேசிப்பேன். என்னை பெயர் சொல்லி அழைத்த தேவா உம்மை நான் என்றும் நேசிப்பேன். உம்மை நான் என்றும் நேசிப்பேன். அல்லேலூயா. உம்மை நான் என்றும் நேசிப்பேன். அப்படியே உட்காரலாம். இன்னும் நிறைய பேர் கூடாரத்தில் இருக்கிறீங்க. தயவு செய்து பின்னாடி இருக்கிற அனைவருமே இங்கே முகாம் மைதானத்திற்கு வந்துருங்க. இன்னொரு பாடலை கூட நாம் பாடலாம். 643வது பாடல். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா என்கிற பாடலை யாவரும் சேர்ந்து நாம் பாடலாம். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாய் இந்த பாடலை நீங்கள் பாடலாம். உள்ளம் தங்கும் இயேசு நாயகா உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. மாம்சகிரியை போக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் மாற்றும் இயேசு நாயகா. இயேசு நாயகா. இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் மாற்றும் இயேசு நாயகா.
உனக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. நன்றி. ஞானஸ்நானம் எடுக்கக்கூடிய இந்த 15 பேரும் இங்கே இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இங்கே கூட்டத்தில் கம்மியான பேர் தான் இருக்கும்னு. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது ஞானஸ்நானம் எடுக்கிற ஆளோட சொந்த பந்தம் உற்றார் உறவினர் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி தானே? நீ கூட்டு வந்திருக்கீங்களா இந்த கூட்டத்துக்கு? இல்லை, சரி பரவாயில்ல. நீங்கள் கூட்டிகிட்டு வராதனால நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போதும் என்ன செய்யக்கூடாது? கூட்டிகிட்டு வரக்கூடாது. ரைட். இப்பொழுது இந்த ஞானஸ்நான ஆலோசனையை நாம் கேட்கும்படியாக இருக்கிறோம். இந்த செய்தியின் ஆசீர்வாதத்திற்காக வெள்ளாளங்குளத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரன் வடிவேல் அவர்கள் ஜெபிப்பார்கள் இந்த செய்தியின் ஆசீர்வாதத்திற்காக. ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஓராண்டு காலங்களாக அந்த தலையணை மீட்டிக்காக நாங்கள் ஜெபித்தோம். இந்த நாளிலே சபையில் உள்ள மூப்பர்கள், பொறுப்பான சகோதரர்கள், விசுவாசிகள், வாலிபர்கள், வாலிய பிள்ளைகள், ஆண்டவரே இந்த நாளிலும் கூட எங்களுக்கு முதல் பகுதியை நீர் அதிகமாக ஆசீர்வதித்து கொடுத்தீர். இந்த இரண்டாவது பகுதியிலும் கூட தகப்பனே, வாலிப நாட்களிலே ஆண்டவரே எங்களை போன்று ஆண்டவரே எங்களை ரட்சித்தது போல இந்த வாலிப நாட்களிலும் உடைய பிள்ளைகளை ரட்சித்திருக்கிறீர். இந்த நாளிலே ஞானஸ்தானத்திற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திரியக நாமத்தினாலே இந்த நாளிலே தெய்வீக ஆலோசனை கொடுக்க முடியாது இருக்கிறது. வேதத்திலிருந்து வருகிற அனைவருக்கும் ஞானஸ்தானம் பெறக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த தெய்வ ஆலோசனை ஆண்டவரை சுவிசேஷம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே சபைக்கும் குடும்பத்திற்கும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கும் அவர்கள் ஒரு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் எங்களை போன்று ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் எல்லாம் மறந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சுக்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். நன்றி. இப்பொழுது ஞானஸ்நானத்திற்கான ஆலோசனையை சகோதரன் ஜான் மார்க் அவர்கள் நம்மோடு வழங்குவார்கள். இங்கே ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் உண்டு. இப்போதும் ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிய போகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு விஷயம் நம்ம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், யார் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். நம்ம இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஞானஸ்நானத்தினாலே என்ன இல்லை? கவனிக்கிறீங்களா? ஞானஸ்நானத்தினாலே என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்யணும்? ஞானஸ்நானத்தை
எடுத்துக்கொள்ள வேண்டும். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள், 2 வசனங்கள். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-17. ம் 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 சரி, இங்கே எங்கே ஆரம்பமாகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ரட்சிப்பு எப்படி துவங்குது? சுவிசேஷத்தினாலே துவங்குது. சுவிசேஷம் கேட்காமல் என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை. அது வார்த்தை மூலமாக இருக்கலாம், இல்லைன்னா வாழ்க்கை மூலமாக கூட இருக்கலாம். சில பேர் சுவிசேஷத்தை வார்த்தையில் அறிவிக்கிறார்கள், சில பேர் சுவிசேஷத்தை வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த சுவிசேஷத்தை கேட்காமல் அல்லது சுவிசேஷத்தை பார்க்காமல் நாம ரட்சிப்பை அடைய முடியாது. சரி, அப்போ சுவிசேஷத்தில் என்ன இருக்கு? சுவிசேஷம் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்ததான செய்தி தான் சுவிசேஷ செய்தி. நல்லா கவனிங்க. சுவிசேஷ செய்தினா அதுல யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தால்தான் அது என்னது? சுவிசேஷம். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பத்தி சொல்றது இல்ல? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது இல்ல. ஆனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுடைய வியாதி குணமடையும், நீங்க செழிப்பா இருப்பீங்க, கடன் பிரச்சனை தீந்துரும், பேய் பிடிச்சிருந்தா போயிடும். இப்போ ஆண்டவரிடத்துல நீங்க வர்றீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறவங்க எதுக்காக வர்றாங்க? எதுக்காக வர்றாங்க? இது எல்லாத்துக்காக தான் வராங்க. எதுக்காக? ஒன்று குணமடையணும், ரெண்டாவது செழிப்படையணும், ரெண்டாவது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன அடையணும்? பொருளாதார நிலைமையில் உயர்வு அடையணும், கடன் பிரச்சனை தீரணும். இதுக்காக தான் வர்றாங்க. இப்போ இயேசுநாதர்கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டா அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாரு? அவர் ரொம்ப நல்லவர், அதனால கொடுப்பார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவரிடத்துல வந்து இதெல்லாம் கேட்டா கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா கொடுப்பாரு. ஆண்டவரிடத்துல வந்து கேட்டுட்டு பெற்றுக்கொள்ளாம போனவங்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்களா? யாருமே இல்லை. வந்து ஆண்டவரே பசிக்குதுன்னு கேட்டு என்ன கொடுத்தாரு? ஆகாரம் கொடுத்தாரு. பசிக்குதுன்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணாரு? ஆகாரம் கொடுத்தாரு. வியாதியஸ்தரை குணப்படுத்தினாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு. இது எல்லாமே ஆண்டவர் பண்ணாருங்க. ஆனா ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் அது அல்ல. ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் வியாதிகளை குணப்படுத்துகிறதற்காக அல்ல. அதையும் பண்ணாரு. பலவீனர்களை பலப்படுத்துகிறதற்காக அல்ல, ஆனா அதையும் பண்ணாரு. மரித்து போனவர்களை உயிரோட எழுப்புகிறதற்காக அல்ல, ஆனா அதையும் பண்ணாரு. அப்ப ஆண்டவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்னா, வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் சுவிசேஷம். இப்ப அந்த பாவி யாரு? அந்த பாவியை போய் எங்க போய் தேடுறது? சொல்லுங்க, அந்த பாவி யாரு? நாம தான். ஏன் என்னையும் சேர்க்குறீங்க? பாவி யாரு? நான் என்ன சொல்லிக்கிறேன், நீங்க உங்களோட என்ன சேர்த்துக்காதீங்க. பாவி யாரு?
நான் அந்த பாவி. அப்போ ஆண்டவர் யார் ரட்சிக்க வந்தாரு? என்னை ரட்சிக்க வந்தாரு. கவனிக்கிறீங்களா? பாவியாகிய என்னை ரட்சிக்க வந்தாரு. அப்ப சுவிசேஷம் கேட்கும் பொழுது முதலாவது எனக்கு வரவேண்டிய உணர்வு என்னன்னா, நான் ஒரு பாவி, என்னை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் சுவிசேஷம். ஓகே, அப்ப அவர் வந்து என்ன பண்ணாரு? என் பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பதற்காக அந்த பாவத்துக்குண்டான தண்டனையை யார் ஏற்றுக்கொண்டாரு? இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டார். நீங்க நல்லா கவனிங்க. நீங்க ட்ரெயின்ல எல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த செயின் ஒன்று தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா? அந்த செயின் தொங்க விட்டுருக்கிற அதுக்கு மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட்? இத தவறா இழுத்தா 1000 ரூபா அபராதம், இல்லைன்னா 6 மாதம் சிறை தண்டனை. நல்லா கவனிங்க. 6 மாத சிறை தண்டனை அல்லது 1000 ரூபா அபராதம். அதை இழுத்தா எங்க போகணும்? ஜெயிலுக்கு போகணும். அதாவது தேவையில்லாம இழுக்கும் போது. ஆனா அந்த ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? 1000 ரூபா அபராதம் கட்டிட்டா நான் எங்க போக வேண்டியதில்லை? ஜெயிலுக்கு போக வேண்டியதில்லை. அப்போ அபராதத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தண்டனையானது. இப்போ ஆண்டவர் அபராதத்தையும் ஏத்துக்கிட்டாரு, தண்டனையும் ஏத்துக்கிட்டார். அது யாருடைய அபராதம்? என்னுடைய அபராதம். ஏன்? நான் தான் என்ன பண்ணியிருக்கேன்? பாவம் பண்ணியிருக்கேன். ஞானஸ்நானம் எடுக்கிற போறவங்க இதை யோசிங்க. இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க பாவி, உங்களுடைய பாவத்துக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையில அவர் என்ன பண்ணாரு? பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோட கூட எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அழைத்து கொண்டிருக்கின்றார். இப்போ யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு, எந்த வார்த்தை? எனக்காகத்தான், எங்களுக்காக இல்ல, எனக்காகத்தான் ஆண்டவர் சிலுவையில மரித்தார், எனக்காகத்தான் ஆண்டவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்ப உயிரோட கூட எழுந்தார், அவரை விசுவாசித்தால் என் பாவம் என்ன செய்யப்படும்? என் பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். இந்த வார்த்தையை யாராவது கேட்டிருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுக்க போறவங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தயவு செய்து, சில பேர் நினைப்பாங்க என்னன்னு, ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால தான் என்ன உண்டாகும்னு, ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பலர் உண்டு. சரி, வேகமா ஒரு சில குறிப்புகள் வந்து ஞானஸ்நானம் எடுக்க என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத நான் வேகமா ஒன்னொன்னா சொல்றேன். ஞானஸ்நானம் எடுக்க இருக்க வேண்டிய சில தகுதிகள் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் வாசிங்க. 41வது வசனம். ஓகே, அங்கே வாசிக்கிறோம், அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஓகே, இப்போ இங்க கவனிக்கும் பொழுது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? இவர்கள் யாருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள்? இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல தான் சபையினுடைய காலகட்டத்திலே அறிவிக்கப்படுகிற முதல் சுவிசேஷ பிரசங்கம். யார் பிரசங்கிக்கிறா? அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தகோஸ்தே நாளிலே ஆவியானவரை பெற்றுக்கொண்டவராக ஆவியானவருடைய நிறைவோடு என்ன பண்றாரு? முதல் சுவிசேஷ பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது 36வது வசனம் என்ன வார்த்தைகள்? 36வது வசனத்துல, ஆகையினால்
நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை, நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவை. பெந்தகோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? பெந்தகோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா 50வது நாள் அப்படின்னு அர்த்தம். பெந்தகோஸ்தே நாள் அப்படின்னா 50வது நாள் அப்படின்னு அர்த்தம். இப்போ பெந்தகோஸ்தே நாள் 50வது நாள்னா எதிலிருந்து? பஸ்கா பண்டிகையிலிருந்து 50வது நாள். இப்போ ஆண்டவர் சிலுவையில என்னைக்கு அறையப்பட்டாரு? அந்த பஸ்காவின் நாளிலே தான். சரிங்களா? இப்போ ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்க? எத்தனை நாள் ஆச்சு? 50 நாள் ஆயிடுச்சு. இப்போ அங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் யார் அப்படின்னா பெந்தகோஸ்தே பண்டிகையை ஆசரிப்பதற்காக வந்தவர்கள். சரிங்களா? யார் அவங்க? பெந்தகோஸ்தே பண்டிகையை ஆசரிப்பதற்காக வந்த யூதர்கள். எந்தெந்த இடத்துல இருந்து வந்தாங்க? 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து அல்லது 9ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 16-17 இடங்கள்ல இருந்து வராங்க. பார்த்தரும், மேதரும், எலாமீத்தரும், மெசபத்தோமியா, யூதயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, இந்த எல்லாம் ஊர் பேர், நாடுகளுடைய பேர். இந்த நாடுகள்ல இருந்தெல்லாம் யூதர்கள் வராங்க. ஐயா நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, பண்டிகையை ஆசரிக்க வந்தோம். சில பேருக்கு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமே அப்பதான் தெரிய வருது. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிய கூட என்ன இல்லை, வாய்ப்பு கிடையாது. ஆனா பேதுரு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்தீர்கள். அதுக்கு அவங்க பதில் இல்லைன்னு சொன்னாங்களா, ஆமான்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? இல்லைன்னு சொன்னாங்களா? ஐயா இப்போ ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னு வைங்களேன், தப்பு பண்ணியா அப்படின்னு கேட்டா, தப்பு பண்ணலைன்னா என்ன வரும்? உடனே பதில் வரும், ஏய் இல்ல, சரியா? ஆனா தப்பு பண்ணவங்க அமைதியா இருப்பாங்க. இவங்க பதில் சொன்னாங்களா? பதில் சொல்லல. எப்படி இருக்கிறாங்க? அமைதியா இருக்கிறாங்க. அப்படின்னா ஆமான்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்க சிலுவையில் அறைந்தாங்களா? அதுக்கான அர்த்தம் அது கிடையாது. ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுகிறதற்கு என் பாவம் தான் காரணம் அப்படின்ற உணர்வு அவர்களுக்கு வந்தது. இப்போ முதல் ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு முதல் தகுதி என்ன? ஆண்டவர் சிலுவையிலே அறையப்படுகிறதற்கு யாருடைய பாவம் காரணம்? என்னுடைய பாவம் தான் காரணம். ஏன் பாவத்துக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சிலுவையிலே அறையப்பட்டார் என்ற உணர்வு இருக்கணும். இங்க ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறவர்களுக்கு இந்த உணர்வு வந்திருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிங்க. முதலாவது. ரெண்டாவது 37வது வசனத்துல, 37வது வசனம், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். எதை கேட்ட பொழுது? ஏன் பாவத்துக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை கேட்ட பொழுது, ஏன் பாவத்துக்காக தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள், உடைக்கப்பட்டார்கள். அதாவது ஆண்டவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது விலாவினாலே எப்படி குத்தினார்களோ அந்த வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. விலாவிலே குத்தினார்கள் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதே வார்த்தை தான் இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உடைந்து போனார்கள், அவர்கள் நொறுக்கப்பட்டார்கள், அவர்கள் காயப்பட்டார்கள். எஸ், இட் இஸ் மை சின், என்னுடைய பாவம் தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுகிறதற்கான காரணம் என்று சொல்லி அவர்கள் இருதயத்தில் என்ன பண்ணாங்க? குத்தப்பட்டார்கள். ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக எங்க சபையில் ஒரு மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. சுவிசேஷம் அந்த செய்தி அறிவித்து கொண்டிருக்கும் பொழுது
ஜெபம் பண்ணி ஆமேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருடைய சத்தமும் அமைதி ஆயிடுச்சு. ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சத்தம் தெரியுமா? அழுற சத்தம். தேம்பி தேம்பி அழுகுறான், தேம்பி தேம்பி அழுகுறான். அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து ஏமா ஏன் அழுகுற அப்படின்னா அவங்க சொன்ன பதில், அதாவது அந்த அழுகையை அவங்க நிப்பாட்டுறதுக்கே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த அழுகையெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்க சொன்ன வார்த்தை, என் பாவத்துக்காக ஆண்டவர் மரித்தார். அவங்க இருதயத்தில் என்ன செய்யப்பட்டாங்க? குத்தப்பட்டார்கள். மேபி நீங்க அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க குத்தப்பட்டிருக்கலாம். ஒரு சிலர் நீங்க அழுது இருக்கலாம். உங்க இருதயம் பாரப்பட்டு இருக்கலாம். உங்க இருதயம் துக்கப்பட்டு இருக்கலாம், வியாகுலப்பட்டு இருக்கலாம். அந்த அனுபவத்தில் கண்டிப்பா கடந்து வந்திருப்பீங்க. என்னுடைய பாவத்துக்காக தான் ஆண்டவர் மரித்தார் அப்படின்ற அந்த உணர்வு உங்களை அமைதியா என்ன செய்யாது? விடாது விடாது. அது உங்களுக்கு பாரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்புறம் 2வது, இருதயத்திலே குத்தப்பட வேண்டும். 3வது 38வது வசனத்துல பேதுரு அவர்களை நோக்கி, அதாவது குத்தப்பட்ட பொழுது அவங்க கேட்கிறாங்க, ஐயா நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி. 3வது, நீங்கள் மனம் திரும்பி. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் என் பாவத்துக்காக மரித்தார், இது 1வது. அந்த வார்த்தை என் இருதயத்தை என்ன பண்ணணும்? காயப்படுத்தணும், 2வது. இப்ப அந்த காயப்படுத்தினது என்னை எந்த வாழ்க்கைக்கு நடத்தணும்? மனம் திரும்பின வாழ்க்கைக்கு நடத்தணும், புது சிருஷ்டியான வாழ்க்கைக்கு நடத்தணும். எங்க வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5:17 இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள். அப்ப கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி கோவப்பட்டிருப்பீங்க, இனிமே கோவப்படுறதுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருப்பீங்க, இனிமே கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி திருடிட்டு இருப்பீங்க, இனிமே திருடுறதுக்கு இல்ல. இதுக்கு முன்னாடி கெட்ட விஷயங்களை, கெட்டவைகளை, ஒருவேளை குடிப்பழக்கம் இருந்திருக்கலாம், போதை பொருள் இருந்திருக்கலாம், ஒருவேளை என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அவையெல்லாம் ஒரு காலத்துல செய்து கொண்டிருக்கலாம். ஆனா இனிமே அவைகளை செய்கிறதற்கு இல்லை. நல்லா கவனிங்க, மனம் திரும்புதல் என்பது அது ஒரு யூ டர்ன். என்ன டர்ன் சொல்லுங்க, பசிக்குதா? என்ன டர்ன் அது? யூ டர்ன். யூ டர்ன் என்ன? நான் போய்கிட்டு இருக்கக்கூடிய பாதையானது சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு அந்த பாதையை நான் அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வர்றது தான் என்னது? யூ டர்ன். அப்ப மனம் திரும்புதல் அப்படின்றது என் மனசை நான் திருப்பிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி பாவத்துக்காக வாழ்ந்துட்டு இருந்தேன், இனிமே நான் பரிசுத்தமா வாழ போறேன். இதுக்கு முன்னாடி என் சுய விருப்பத்தின்படி வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா இனிமே ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ போகிறேன். இதுக்கு முன்னாடி என் பாதை நித்திய அழிவுக்கு நேராக இருந்தது, ஆனா இனிமே என் பாதை நித்திய ஜீவனுக்கு நேராக இருந்தது. இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில எல்லா சிற்றின்பங்களும் அதனாலே உண்டாகிற வேதனைகள் இருந்தது, ஆனா இனிமே நித்திய சந்தோஷம், மகிழ்ச்சி, அமைதியான வாழ்க்கை, சமாதானத்தின் வாழ்க்கை. மனம் திரும்புதல். மனம் திரும்பினீங்களா? மனம் திரும்பினீங்களா? நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியணும். ஒருத்தர் சொன்னாரு, நான் மனம் திரும்பினது என் வீட்டு பூனை கூட தெரிஞ்சதுன்னு சொன்னார். அவரு குடிச்சிட்டு வருவாராம் வீட்டுக்கு. அவங்களுக்கு 2 பசங்க, மனைவி 2 பசங்க. அவங்க ஒரு பூனை வளர்த்துனுக்குறாங்க அந்த வீட்டில். மனைவி பிள்ளைங்க ரசிக்கப்பட்டாங்க.
இவர் ரட்சிக்கப்படலை. குடிப்பழக்கம், பயங்கர குடிப்பழக்கம். வீட்டுக்குள்ள வரும்போதே டமால் டிமில் அடிச்சு உதச்சி அப்படி இப்படி பயங்கரமா வருவாராம். அவர் உள்ள என்ட்ரு ஆகுறாரு அப்படின்னா பிள்ளைங்க செதறுவாங்க. அந்த பூனை வீட்டு அந்த இது இருக்கும் இல்லையா, ஸ்லாப், அந்த ஸ்லாப் மேலே ஏறி நிற்குமா. இவர் வீட்டை விட்டு வெளியே போற வரைக்கும் அந்த ஸ்லாப்ல இருந்து இறங்கவே இறங்காதான். பிள்ளைங்க ரூம்குள்ள போயிடுவாங்களாம், மனைவி தான் அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்றது புரியுது அவங்களுக்கு? இவர் ரட்சிக்கப்பட்டார். இந்த மனுஷன் என்ன ஆயிட்டாரு? ரட்சிக்கப்பட்டார். இப்ப உள்ள வரும்போது என்ன நின்றுச்சு? என்ன நின்றுச்சு? இந்த உதைக்கிறது, இடிக்கிறது, அடால் புடால்னு சொல்லி உள்ள வர்றது, அது நின்றுச்சு. மனுஷன் நிம்மதியா வரான். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்த உடனே, இப்போ அதாவது ரட்சிக்கப்பட்டாருன்னு சொன்ன உடனே யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கு தெரியும். அதனால வந்த உடனே அவங்க அமைதியா பெட்ல உட்காந்துட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பூனை மேல இருந்து பாக்குது, என்னடா மனுஷன் வித்தியாசமா இருக்கிறானே. அதுவும் இல்லாம புதுசா பாக்குது. என்ன பாக்குது? அவன் உள்ள வந்தா மற்றவங்க எல்லாம் ஓடிடுவாங்களே, இப்போ எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறாங்களே, என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி அந்த பூனை ஸ்லாப்ல இருந்து கீழே இறங்கிச்சு. அடுத்த நாள் கீழே இருந்து கட்டில் மேலே ஏறிச்சு. அடுத்த நாள் அந்த மனுஷன் தோல் மேலே ஏறி உட்கார்ந்துச்சு. அதனால அவர் சொன்னாரு, நான் மாறிட்டேன் அப்படின்னு என் வீட்டு பூனைக்கு கூட தெரிஞ்சதுன்னு. நீங்க மாறிட்டீங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுதா? உங்க வாழ்க்கையை மாறி ஆண்டவர் மாத்துனா தெரியும். நீ முன்ன மாதிரி இல்லையே, உன் பேச்சு முன்ன மாதிரி இல்ல, உன் செய்கை முன்ன மாதிரி இல்ல, உன் வாழ்க்கை முன்ன மாதிரி இல்ல, நீ இப்படி வித்தியாசமா இருக்கிற. இப்போ சொல்லணும், மனம் திரும்பணும். ஒண்ணு, என் பாவத்துக்காக மரித்தார் என்ற உணர்வு. ரெண்டாவது, குத்தப்படுகிற உணர்வு. மூன்றாவது, மனம் திரும்பின உணர்வு. ஸோ இந்த மனம் திரும்பினவர்கள் அடுத்து என்ன செய்யறாங்க பாருங்க. மனம் திரும்பி 38வது வசனத்துல, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இங்க தமிழ் மொழியாக்கத்துல இந்த மொழிபெயர்ப்புல பாவ மன்னிப்புக்கென்று அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பாவ மன்னிப்பு அடைந்ததினாலே ஞான ஸ்நானம் எடுங்கள் அப்படின்னு வரணும். நான் சொல்றது புரியுதுங்களா? எதை பெற்றுக்கொண்டதினால? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதினாலே என்ன எடுக்கணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். அப்படி ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேரு? 3000 பேர். அவர்கள் எங்க சேர்த்து கொள்ளப்பட்டாங்க? எங்க சேர்த்து கொள்ளப்பட்டாங்க? சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. நல்லா கவனிங்க. நீங்க இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்ல, மேபி 1 மாசத்துக்கு முன்னாடியோ, இல்ல 3 மாசத்துக்கு முன்னாடியோ, இல்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ, ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நல்லா கவனிங்க. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்படுறீங்களோ அந்த நேரத்துல நீங்க ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படுறீங்க. பரலோகத்தின் பட்டியலிலே உங்களுடைய பேரும் என்ன ஆயிடுச்சு? வந்துருச்சு. ஆனா நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அன்றைக்கு ஸ்தல சபையிலே சேர்க்கப்படுகிறீர்கள். மேபி சகோதரர்கள், நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா இத்தனை நாளா உங்களை கூப்பிட்டு சோன்சோ பிரதர் வந்து இங்க ஜெபம் பண்ணுவாரு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா? கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல. ஆனா இனிமே கூப்பிடுவாங்க. அதாவது நீங்க இதுவரைக்கும் சபையில இருக்கிறீங்க, ஆனா அந்த சபையினுடைய பட்டியல்ல உங்க பேரு இல்ல. ஆனா இப்ப நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஸ்தல சபையிலேயும் என்ன செய்யப்படுறீங்க? சேர்க்கப்படுகிறீர்கள். ஸ்தல சபையினுடைய அங்கத்தினராக நீங்க என்ன பண்றீங்க? ஏற்றுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் 4 விஷயங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? 42வது வசனம் பாருங்க. 42வது வசனம் என்ன செய்யணும்? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும்
உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவர்கள், அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? அவர்கள். யார் அந்த அவர்கள்? இந்த மேல சொல்லப்பட்டவர்கள். எத்தனை? 4 காரியங்கள் இல்லையா? 1, என் பாவத்துக்காக ஆண்டவர் மரித்தார், அவர்கள். 2வது, குத்தப்பட்டவர்கள், அவர்கள். 3வது, மனம் திரும்பியவர்கள், அவர்கள். 4வது, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அவர்கள். அவர்கள் 1, அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசம்னா என்ன? புதிய ஏற்பாடு, மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புஸ்தகங்கள் எல்லாம் யாரால் எழுதப்பட்டது? அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது. இல்லைனா அப்போஸ்தலர்களோட இருந்தவர்கள் எழுதினது. அப்போஸ்தலர்கள் யார் யாரு? எழுதின, இப்போ புஸ்தகத்தை எழுதின அப்போஸ்தலர்கள் யார் யார் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்கல. மத்தேயு, யோவான், பவுல், பேதுரு, சரியா? இவங்க எல்லாம் யாரு? நேரடியான அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்களோட கூட இருந்தவர்கள் யார் யாரு? லூக்கா, மார்க்கு, யாக்கோபு, யூதா, சரிங்களா? இவங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள் அல்ல, அப்போஸ்தலர்களோட கூட இருந்தவர்கள். ஆனா அப்ப அவங்களுக்கும் யார்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்தது? அப்போஸ்தலத்திலிருந்து தான் வந்தது. அப்போ புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்ப சபையில நடக்க வேண்டியது, நாம் கடைபிடிக்க வேண்டியது யாருடைய உபதேசம்? யாருடைய உபதேசம்? அப்போஸ்தலருடைய உபதேசம். அப்போஸ்தலர்களுக்கு அந்த உபதேசம் எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. இதே பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக என்ன பேசினாரு? என்ன பேசினாரு? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியங்கள். இங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் எந்த ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள். அந்த வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு, நாம் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளும். சோ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் எல்லாரும் அப்படின்னா யாரு? ரட்சிக்கப்படுகிற எல்லாரும். அப்ப அவங்க என்ன செய்யணும், என்ன பேசணும், எப்படி இருக்கணும் இல்லையா, அவன் வாழ்க்கை என்ன, இது எல்லாமே எங்க கொடுக்கப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். 2வது, சபையில் நடக்கக்கூடிய எல்லா கூடுகைகளுக்கும் கலந்து கொள்ளணும். ஏன்? அங்க கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. சபையின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் யார் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவர்கள், சபையா இருக்கிறவர்கள் இருக்க வேண்டும். ஏன்னா அப்போஸ்தலருடைய உபதேசத்தை என்ன பண்ணணும்? கேட்க வேண்டும். 2வது, அங்க என்ன வாசிக்கிறோம்? அந்யோன்யம். அந்யோன்யம்னா என்ன? அந்யோன்யம்னா யாரை பார்த்து அவங்க ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க? யாரை பார்த்து பா அவங்க எவ்வளவு அந்யோன்யமா இருக்கிறாங்க பாரியா அப்படின்னு யாரை பார்த்து சொல்லுவோம்? உலகத்தாரும் சொல்லுவாங்க. யாரை பார்த்து? சொந்தக்காரங்க. எந்த சொந்தக்காரங்க? புருஷன் பொண்டாட்டியை பார்த்து சொல்லுவாங்க. இந்த அம்மா தலையாட்டுறாங்க. ஆமா ஆமா ஆமா. யாரை பார்த்து சொல்லுவாங்க? எப்ப சொல்லுவாங்க? அவங்க ரொம்ப அவங்க ரொம்ப அந்யோன்யமா இருந்தா, அவங்க ரொம்ப நெருக்கமா இருக்கும்போது. நல்லா கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க யாரோடு நெருக்கமா இருந்தீங்க? உலகத்தோடும் உலகத்தாரோடும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க அந்யோன்யம்
உலகத்தோடும் உலகத்தாரோடும் இல்லை, ஆண்டவரோடும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடும். சொல்றது புரியுதுங்களா? இனிமே உங்க நெருக்கம் எல்லாத்துக்கும் யார் தான் இருக்கணும்? ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். இதுதான் அந்நியோன்யம். மூணாவது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்பம் பிட்குதல். அப்பம் பிட்குதல்னா என்ன? ஆண்டவரை நினைவு கூறுகிற ஒரு செயல். சரியா? பொதுவா நாம் அதை ஆராதனை கூட்டம்னு சொல்றோம். ஆக்சுவலா ஆராதனை என்றது நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பண்றது இல்லை, தினந்தோறும் நாம என்ன பண்ணணும்? ஆராதனை பண்ணணும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம எது கூடி வர்றோம்னா அவரை நினைவு கூறுகிறதற்காக கூடி வர்றோம். அவரை எப்படி நினைவு கூற சொன்னாரு? அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பாத்திரத்தை எடுத்து கொடுத்து இதை பண்ணும் பொழுது என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அப்போ எதை நினைவு கூறுகிறோம்? ஆண்டவர் எனக்காக சிலுவையில பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார் அப்படின்னு ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன பண்றோம்? நினைவு கூறுகிறவர்களாக இருக்கின்றோம். கவனிக்கிறீங்களா? இது யாரெல்லாம் பண்ணணும்? யாரெல்லாம் பண்ணணும்? ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுக்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். எத்தனை மாசத்துக்கு ஒரு வாட்டி செய்யலாம்? வாரந்தோறும் நாம் என்ன செய்யணும்? அப்பம் விற்க வேண்டும். சரியா? வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் அப்பம் விற்கும்படி கூடி வந்தார்கள் அப்படின்னு இதே அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் அப்பம் விற்கும்படியாக என்ன பண்ணாங்க? கூடி வந்தார்கள். கவனிக்கிறீங்களா? கடைசியாக என்ன வாசிக்கிறோம்? ஜெபம் பண்ணுதலிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? நாளில் முதலாவது என்ன இருக்கு? உபதேசம். கடைசியில் என்ன இருக்கு? ஜெபம். இது ரெண்டுமே சரியா இருந்தா நடுவுல ரெண்டு இருக்கு. ஒன்று வாழ்க்கை, இன்னொன்று ஐக்கியம். உபதேசமோ வசனமோ சரியா இருக்குமே அப்படின்னா என் வாழ்க்கையில உறவும் ஐக்கியமும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் ஐக்கியமும் நல்லா இருக்கும். இன்னைக்கு எதை விட்டுட்டாங்க? நமக்கு ஒரு பேர் இருந்ததுங்க, தெரியுமா உங்களுக்கு? காலையில் வரும்போது கூட மல்கியா சொல்லிட்டு இருந்தாரு, நமக்கு ஒரு பேர் இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு பேர் இருந்த, அருளாட்சிக்காரங்களுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? காட்டுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க? வேதக்காரங்க. சொன்னாங்களா? வேதக்காரங்க. வேதக்காரங்கன்னா என்ன அர்த்தம்? வேதக்காரங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான் நம்முடைய வேதம். வேதத்தின்படி நடக்கிறவங்க, வேதத்தின்படி வாழ்றவங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுல இருக்கு? இந்த வேதத்தின் அளவுல தான் இருக்கு. இந்த வேதத்துக்கு புறம்பா நாம எதையுமே செய்யக்கூடாது. ரெண்டாவது, நம்முடைய முழங்கால் கருப்பா இருக்கு. எத்தனை பேருடைய முட்டி கருப்பா இருக்கு? இந்த காலகட்டத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்றது அந்த பழக்கமே இல்லை நிறைய பேருக்கு. உட்கார்ந்து ஜெபம் பண்றது, படுத்துக்கிட்டு ஜெபம் பண்றது. இதில் என்ன கொடுமை அப்படின்னா, அது என்னன்னு தெரியல, அந்த காலையில் தான் பெட்ஷீட் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், தூக்கவே முடியாது பெட்ஷீட். நிறைய பேருக்கு காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுற பழக்கமே கிடையாது. முழங்கால் நான் ஒன்று சொல்லட்டுங்களா? உங்கள் முழங்கால் எவ்வளவு கருப்பாகுதோ உங்கள் முகங்கள் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். இது ஒரு சூத்திரம், இது தெரிஞ்சுக்கங்க. உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கணும்னா ஃபேர் அண்ட் லவ்லி போட வேண்டாம், ஃபேர்னஸ் க்ரீம் போட வேண்டாம். உங்கள் முட்டியை கருப்பாக்குங்க. எப்படி முட்டி கருப்பாகும்? முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணால் முட்டி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? கருப்பாகும். நீங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் முழங்காலில் நின்று அதிகமாக ஜெபம் பண்ணுறீங்களோ உங்களுடைய முகங்கள் அந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கு. விட்டுறாதீங்க. அவர்கள் இடைவிடாமல் இருந்தார்கள். பைபிளில் யாக்கோபின் நிருபத்தில் எழுதினார் இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகி யாக்கோப். அவருக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குங்க. என்ன பேர் தெரியுமா? ஒட்டக முழங்காலின் யாக்கோப் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. கேமல் நீ ஜேக்கப் அப்படின்ற பேர் அவருக்கு ஒரு பேர் இருக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஒட்டகத்தினுடைய முழங்கால் எப்படி காய் காத்து அந்த உணர்வு இல்லாமல் போயிடுமோ, அவருடைய முழங்காலும் அப்படி ஆயிடுச்சான். அவ்வளவு ஜெபம் பண்ணுறவராக அவர் இருந்தார். அவருடைய முகங்கள் எப்படி இருந்தது? பிரகாசமாக இருந்தது. அப்போது ரட்சிக்கப்படக்கூடியவங்களுடைய தகுதி, அதாவது ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியவங்களுடைய தகுதியை பார்த்தோம். ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் பார்த்தோம். இது ரெண்டுமே பார்த்தோம். ஸோ நாம் அதை விட வேண்டாம், அதை நாம் பொறுமையாக செய்வோம். ஒருவேளை இந்த தகுதிகள் எனக்கு இல்லை அப்படின்னு யாராவது இந்த 15 பேரில் இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன். இந்த 15 பேரில், ஐயா நான் பாவின்ற எனக்கு உணர்வு இல்லை, நான் குத்தப்படலை, நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கை மாறலை, நான் இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை அப்படின்ற ஒருவேளை சந்தேகமோ பயமோ அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், தாராளமாக எனக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் தாராளமாக விலகிக்கலாம். ஏன்னா நீங்கள் தப்பான ஒரு யோசனையில் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை அப்பா அம்மாவுடைய கட்டாயத்தினாலேயோ இல்லை வேற யாரோடைய வற்புறுத்தலினாலேயோ நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னா, உங்கள் நித்தியத்தினுடைய தீர்மானத்தையே என்ன பண்ணுறீங்க? இழந்துடுறீங்க, ஏமாந்து போகிறீங்க. ஸோ அந்த சூழ்நிலை வேண்டாம். இந்த தகுதிகள் இருக்கா? வாங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் தாம் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. நல்ல ஞானஸ்தானத்திற்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த வனத்துறை அவர்களின் அறிவுறுத்தலின்படி இப்பொழுது அந்த மைக் செட் குறைவாக இருக்கிறது, எல்லாருக்கும் கேட்டிருக்கும்னு நம்புகிறோம். அதனால் அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் கொஞ்சம் நேரம் உடன்பட்டு இருப்பது ரொம்ப நல்லது. இப்பொழுதும் கூட நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரன் மேசாக் அவர்கள் ஜெபிக்கும்படியாக இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுத்த நபர்கள் கொஞ்சம் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். சகோதரி லிசி, சகோதரன் அந்தோணி, சகோதரி மருதியம்மாள், சகோதரன் சாலமோன், சகோதரி மாரியம்மாள், சகோதரன் கிருபைராஜ், சகோதரன் ஏனோக்ராஜ், சகோதரன் செல்வபிரபு, சகோதரன் சிவராஜ், சகோதரன் ஜோதிராஜ், சகோதரி ரமா, சகோதரி அருமையம்மாள், சகோதரி சீதா, சகோதரன் பிரகாஷ், சகோதரன் ராஜா ஜெய்சிங், இவர்கள் கர்த்தருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்படி நின்றவாறே சகோதரன் மேசாக் அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபை இரக்கமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மைமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தராகிய தேவன் இந்த ஒரு புதிய நாளில் எங்கள் மத்தியிலே இருந்து எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பேசி கொண்டிருக்கிற தயவை எண்ணி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், மனுஷன் மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர். அந்த அன்பை இன்றைக்கு இங்கே நின்று கொண்டு இருக்கிற 15 பேர் மேலே நீர் வச்சிருக்கிற கிருபைக்காக நன்றி. ஒரு காலத்தில் உடைய வாழ்க்கை ஆண்டவரை பின்மாற்றமா, தேவனுக்கு விரோதமா, அல்லது குடும்பத்துக்கு விரோதமா, ஒருவேளை மனம் போல வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராயிருக்கிற தேவன் ஆண்டவரே இன்றைக்கு அவர்களை சந்தித்திருக்கிறீர். உனக்காக நான் மரித்தேன் என்ற அந்த உணர்வு அவங்க உள்ளத்தில் கொடுத்ததற்காக நன்றியுடன் துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது, வாழ்ந்தது, இந்த சுவிசேஷம் அறிவித்தது, எல்லாரும் ரட்சிப்பை அடையவும் சத்தியத்தை அறியும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எனக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளத்தில் பேசி கொண்டிருப்பதற்காக நன்றியுடன் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும்
ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற முகத்தின் ஒளி பிரகாசத்தை அவர்கள் மேல் வீச செய்த கிருபைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். அந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே அப்பம் பெக்குதலும் அந்யோன்யத்திலும் ஆண்டவரின் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தது போல வரும் நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட உதவி செய்யும். இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த ஞானஸ்நானத்துக்காக ஆண்டவரே நீர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது போல இவர்கள் கீழ்ப்படிந்து தண்ணீரில் இறங்கி தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த வாஞ்சையினுடைய நிறைவை அவர்கள் சொல்லும்போது அவர்களுடைய வார்த்தையினால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க நீர் கிருபை செய்த போதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இங்கே நடந்து கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களோடு கூட இருந்து இந்த 2 நாட்களிலும் தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு உள்ளத்திலும் புதிதாக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் அவரில் அன்பு கூர்ந்து முழுமையாக அவரை சார்ந்து வாழக்கூடிய ஆண்டவரே நல்ல பண்பு நலங்களை இங்கே வந்திருக்கிற ஒரு பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் மீதியான நேரங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்தும்படி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். நன்றி.